நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்குதத்தமான வார்த்தை எசாயா புத்தகம் 41வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உம்மை தாங்கிக் கொள்வேன் என்கிறார் நம் ஆண்டவர். நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவரை முழுமனதோடு ஆராதனை செய்வோம். அவரை போற்றி புகழ்வோம். அவர் ஆராதனைக்கு தகுதி உள்ள தெய்வம். உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு இதயத்தோடு, உன் முழு மனதோடு, உன் முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ அன்பு செய்வாயாக என்கிறது இறை வார்த்தை. இந்த மாதத்தின் முதல் நாளில், இந்த புதிய மாதத்தில் கடவுள் நமக்கு தருகிற அபரிவிதமான ஆசீர்வாதத்தை நாம் உணரவும், இந்த தேவ நற்கருணையிலிருந்து வெளிப்படுகிற வல்லமையை, ஆற்றலை, சக்தியை, நம்பிக்கையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளவும் ஆவியின் வரங்களை வேண்டுவோம். அந்த ஆவியின் கொடைகளை வேண்டி மன்றாடுவோம். நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுமையாக இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில், இந்த பலிப்பீடத்திலே இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்வோம். அதன் வழியாய் கடவுள் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவரின் சாட்சியாய் நாம் ஒவ்வொருவரும் செல்வோம். ஆவியான தேவனே, அசைவாடும் தெய்வமே, அருள் பொழியும் தெய்வீக அக்னியாய் இறங்கி வாரும். என் ஆன்மாவின் ஆன்மாவாய் வாரும். ஆண்டவரே, உம் பேரொளியை எம்மீது ஒளிரச் செய்தருளும் என்று சொல்லி பாடி நாம் ஜெபிப்போமாக. ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே, அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே, ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்னி
நம் ஒவ்வொருவரின் மீதும் இறங்கி வர ஆண்டவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்த இந்த புதிய மாதத்திலே புதிய ஆற்றலை, வல்லமையை, சக்தியை பெற்றவர்களாய் நாம் வாழ அந்த அக்னியின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். செபிப்போம். நற்கருணை ஆண்டவரிடத்திலே உருக்கத்தோடு மன்றாடுவோம். அந்த தெய்வீக அக்னி இறங்கி வருகிற இந்த தருணத்தில் நம் ஒவ்வொருவரின் மீதும் இந்த பேரொளி சூழ்ந்து கொள்ளும்படியாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஆசிருக்காக மன்றாடுவோம். தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. நம் ஆன்மாவின் ஆன்மாவா ஆண்டவர் அன்பின் ஆவியாய் வருகின்ற தருணம் இது. இதோ நாம் சுவாசிக்கின்ற இந்த மூச்சு காற்றில் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை இருக்கிறது. அதனால் தான் நீங்களும் நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இணைந்து கொண்டு மகிழ்ச்சியோடு துதித்து பாடி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியின் வல்லமை நம்மை வழி நடத்துகிறது, நம்மை பாதுகாக்கிறது, நம்மை இயங்கச் செய்கிறது, நம் ஒவ்வொருவரையும் வாழ்விக்கிறது என்கிற உணர்வோடு ஆன்மாவின் ஆன்மாவாகிய அந்த அன்பின் ஆவியை வரவேற்று பாடி செபிப்போம். ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பின் ஆவியே, எம் சுவாசமாக எம்மோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பின் ஆவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக எம்மோடு தங்கிடுமையா. என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, உற்சாகமாக வாரும் ஆவியே, தூய ஆவியே. இணைந்து பாடி வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. இதோ இந்த புதிய மாதத்தை தொடங்கி இருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் உம்மை கரம் பிடித்து வழி நடத்த போகிறார். உன் தேவைகளை நிவர்த்தி செய்ய போகிறார். உன்னுடைய தீமைகளில், உன்னுடைய ஆபத்துகளில் அவர் உம்மோடு இருந்து உன்னை காக்கப் போகிறார். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள், என் பேரொளி உன்னை சூழ்ந்திருக்கும், எந்த தீமையும் ஆபத்தும் விபத்தும் உம்மை நெருங்காது. எனவே வாதை உன் கூடாரத்தை நெருங்காமல் உன்னை பாதுகாக்கும் இறைவன் உனக்கு துணையாக வருவேன் என்கிற அந்த ஆண்டவரின் வார்த்தையில் முழுமையான நம்பிக்கை வைத்து ஆவியின் வழி நடத்துதலை உணரும்படியாக அந்த பேரொளி நம்மீது ஒளிரச் செய்யும்படியான வரத்தை வேண்டி பாடி செபிப்போம். தூய தேவன் பேரொளியே என்னுள் வாருமே, எம் துணையாக எம் வாழ்வில் ஒளிந்திடுமையா. தூய தேவன் பேரொளியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா. துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா. துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா.
வாரும் ஆவியே, தூய ஆவியே, ஆவியின் வல்லமை நம்மை ஆட்கொள்ள, அந்த ஆவியின் ஆற்றல் நம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார், நம் மீது இறங்கி வருகின்றார், நம்மை ஆற்றலினால் வல்லமையினால் நம்பிக்கையினால் நிரப்புகின்றார். அந்த ஆவியின் வல்லமையை பாடி உருக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை திடப்படுத்துகிறார், அஞ்சாதே கலங்காதே என்கிறார். ஆண்டவருடைய ஆற்றல் இறங்கி வருகிற இந்த தருணத்தில் முழுமையாய் உன்னை ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு, உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் தொழில், உன் வியாபாரம், உன் பயணம், உன் முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே முழுமையாய் ஒப்பு கொடுத்து அந்த அபிஷேகத்திற்குள் நிரப்பப்பட ஜெபிப்போம். தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 8. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புதிய மாதம் பிறந்திருக்கிறது. உற்சாகமாக ஆண்டவருடைய சந்நிதியில் இருந்து ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை பார்த்தீர்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் 30, 60, 100 மடங்கான பலனை தரப்போகிறீர்கள். பலன் தருகிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றப் போகிறார். இந்த அற்புதமான வல்லமையை உணர்வோம். இந்த மனித வாழ்க்கை பலன் தருவதற்காகத்தான். ஆசையோடு நாம் ஒரு மரத்தை நம்முடைய தோட்டத்தில் வைக்கிறோம், நம்முடைய வீட்டிலே வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த மரமும் வளர்ந்து வருகிறது. அந்த மரம் வளர 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 அதில் பூக்கள், காய்கள், கனிகள் வருகிற போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை நாம் ஆசையோடு தண்ணீர் ஊற்றியும், ஆசையோடு எரு போட்டும், மருந்துகளிட்டும் அதில் எந்த பயனும் இல்லை என்றால் நாம் சந்தோஷப்படுவோமா? நமக்குள் மகிழ்ச்சி இருக்குமா? ஆண்டவருடைய வார்த்தை கூட சொல்லுகிறது அல்லவா, எதற்காக இந்த மரம் இந்த இடத்தில் வீணாக அடைத்து கொண்டிருக்கிறது, இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது? ஒரு பலனும் இதில் இல்லையே, இந்த மரத்தை வெட்டி விடலாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பலன் தருவதற்காகவே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகவே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். நம்முடைய பலன் நன்மைகளாக இருக்க வேண்டும், இரக்கச் செயல்களாக இருக்க வேண்டும், நற்குணங்களாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்களும் நானும் இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். இந்த பலன் தருகிற வாழ்க்கையில், இந்த நற்செயல்களை செய்கிற வாழ்க்கையில், இந்த இரக்கத்தோடு நடந்து கொள்ளுகிற செயல்களில் பல சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பாருங்க, அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2 அருட்சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். சமூக பணியிலும், பிறநல பணியிலும், இரக்கச் செயல்களிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள், உடல்நலக் குறைவினால் ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த அருட்சகோதரிகள் ஆறுதலாக, தேறுதலாக, நம்பிக்கை ஊட்டுகிறவர்களாக, அவருடைய நோய்களை குணப்படுத்துகிறவர்களாக, அவருடைய காயங்களுக்கு மருந்திடுகிறவர்களாக, நம்பிக்கை கொடுக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை என்ன? அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து துன்புறுத்தி அவர்களுடைய மனம் நோகும்படியாக செய்திருக்கிற காரியம்.
ஆண்டவருக்காக பணி செய்வதில், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதில் மன நிறைவு என்றாலும், ஆண்டவருக்காக நாம் சேவை செய்வதிலே நம்முடைய உள்ள மகிழ்ச்சி கொண்டாலும் கூட இப்படிப்பட்ட வெளிப்புற சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். தீமைகள் நம்மை நெருக்கும், சோதனைகள் நம்மை சூழ்ந்திருக்கும். அத்தனை சோதனைகளுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில், எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவருடைய மதிப்பீடுகளை இந்த உலகத்திலே நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். சவால் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய போராட்டத்தை நாம் நிறுத்திவிடக் கூடாது. நற்செயல்களை ஒருபோதும் நாம் நிறுத்திவிடக்கூடாது. அப்படி நற்செயல்களை விதைத்து கொண்டிருக்கிறவர்களால் தான் இறைவார்த்தை சொல்லுகிறபடி 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக இந்த உலகத்திலே பலன் தர முடியும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீயும் கூட பல சோதனைகளுக்கு உட்பட்டிருக்கலாம். தோல்விகளை உன் வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். பல நெருக்கடிகளுக்கு நீ உள்ளாகி இருக்கலாம். மீண்டும் மீண்டுமாய் நெருக்கடியிலும் துன்பத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே, நான் சோதனைக்குள்ளாகி இருக்கிறேனே, தீமைகள் எனக்குள் இருக்கிறதே, பாவ சூழ்நிலையினால் நான் ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். உன்னை தேற்ற ஒரு தெய்வம் உண்டு. உனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு இறைவன் உண்டு. உனக்கு நம்பிக்கை ஊட்ட ஒரு கடவுள் உண்டு. அதனால் தான் இன்றைய நாளினுடைய நம்பிக்கை வார்த்தைகளாக, இந்த மாதத்தினுடைய விடியல் தருகிற வார்த்தைகளாக, நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் தருகிற வார்த்தைகளாக எசாயா புத்தகம் 41வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை மீண்டும் மீண்டும் தியானிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எதற்காக அஞ்சு கொண்டிருக்கிறாய்? உனக்கு நடக்கப் போகிற அறுவை சிகிச்சைக்காகவா? வேலை வாய்ப்பிற்காகவா? உனக்கு நடக்கப் போகிற திருமணத்தை குறித்தா? உனக்கு நடக்கப் போகிற சின்ன சின்ன சோதனைகளை குறித்தா? நீ எதை குறித்து அச்சத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறாய்? கடன் பிரச்சனையினால் நீ ஒவ்வொரு நாளும் வருந்தி கொண்டிருக்கிறாயா? நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டு சோகத்தில் இருக்கிறாயா? அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். கலங்காதே, நான் உன் கடவுள் என்கிறார் நம் தெய்வம். நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என்கிறார். உன் சோதனையில், உன் வேதனையில், உன் துன்பத்தில், உன் நெருக்கடியில், உன் பிரச்சனைகளில், உன் கலக்கத்தில் ஆண்டவர் உனக்கு வலிமையை தருகிறார். நான் உனக்கு உதவி செய்வேன் என்கிறார். நாம மட்டும் பத்தாது, நம்முடைய வலிமை மட்டும் பத்தாது, நம்முடைய திறமை மட்டும் போதாது, நம்முடைய முயற்சிகள் மட்டும் போதாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக, நம்முடைய பக்கபலமாக இருக்கிறார். எனவே என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்கிடுவேன் என்கிறார். எவ்வளவு சோதனை வந்தாலும் நம்மை கைவிடாமல் காக்கிற தெய்வமாக நம் இறைவன் இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அந்த இதயத்தினுடைய இரக்கத்தை, அன்பை, மன்னிப்பை பெறுவதற்காக செபிப்போம். இந்த புதிய மாதத்தினுடைய ஆசீர்வாதம் ஊற்றெடுக்க நம் ஒவ்வொருவரின் மீதும், நம் குடும்பத்தின் மீதும் அந்த ஆசீர்வாதம் வந்து தங்க இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த பாடலின் வழியாக மன்றாடுவோம். இருதய ஆண்டவரே, திருப்பாதம் தேடி வந்தோ, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. திரு இருதய ஆண்டவரே, திருப்பாதம் தேடி வந்தோ, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, என் வாழ்வின் வழிகாட்டியே.
எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. நொறுங்கிய இதயத்தோடு மனக்காயங்களோடு ஆறுதலை தேடி வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் இதயத்தை புது இதயமாய் மாற்றி உனக்கு ஆறுதல், தேறுதல், நம்பிக்கை தந்து வழி நடத்துகிற இறைவனை, பாதுகாக்கின்ற இறைவனை ஆராதனை செய். உன் மனதிற்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். நொறுங்கிய இதயத்தையே மறவாத என் இயேசுவே, நொறுங்கிய இதயத்தையே மறவாத என் இயேசுவே. புது இதயமும் புதிய ஆவி தந்து உன் இதயமாய் மாற்றிடுமே. புது இதயமும் புதிய ஆவி தந்து உன் இதயமாய் மாற்றிடுமே. தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம், தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகிறோம். திரு இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோம், எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. நோயுற்று தவிக்கிற இதயம், முதியவர்களாயிருந்து அவதிப்படுகிறவர்கள், பல்வேறு சூழ்நிலைகளினால் காயப்பட்டிருக்கிறவர்கள், நொறுங்குண்டு தவிப்பவர்கள், தோல்வியை அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் தோல்வியிலிருந்து விடுதலை, உன் நோய்களை குணமாக்கி சுகப்படுத்துகிற தெய்வம், உன் வேதனை வலியிலிருந்து உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஆறுதலும் புது வாழ்வும் தருகிற இறைவனிடத்தில் முழுமையாய் ஒப்புக் கொடுத்து இந்த புதிய மாதத்திற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செவி. நோயுற்ற இதயத்தையே குணமாக்கும் என் இயேசுவே, நோயுற்ற இதயத்தையே குணமாக்கும் என் இயேசுவே. நீர் வல்லவர் என்றும் நல்லவரே, உம்மாசை பொழிந்திடுமே. நீர் நல்லவர் என்றும் வல்லவரே, உம்மாசீர் பொழிந்திடுமே. தினம் தினம் உம்மை வணங்குகின்றோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம், தினம் தினம் உம்மை வணங்குகின்றோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம். திரு இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோம், எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. உருக்கத்தோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே பல்வேறு விண்ணப்பங்களுக்காக இந்த வேளையிலே செபிப்போம். கருணையின் தெய்வம், மன்னிப்பின் இறைவன், இரக்கத்தின் ஊற்று நம் ஆண்டவர் இயேசு நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம்.
குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட விதத்திலே செபிப்போம். நம் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, நண்பருக்காக, உற்றார் உறவுகளுக்காக மன்றாடுவோம். உடன் பிறந்தவர்களுக்காக செபிப்போம். இந்த வேளையிலும் கூட நம்முடைய நாட்டிற்காக மன்றாடுவோம். நம்முடைய நாட்டிலே நடக்கின்ற செயல்கள் நன்மை நிறைந்த செயல்களாக, பொதுநல விரும்பிகளாக இருக்க ஒருபோதும் தீமையின் பக்கமாக சென்று கொண்டு மதவாதத்தாலும் சாதியவாதத்தாலும் இனப்பேதங்களினாலும் கலவரங்களோ பூசல்களோ சண்டை சச்சரவுகளோ குழப்பங்களோ ஏற்படாமல் ஆண்டவர் நம் நாட்டை பாதுகாக்க வேண்டும். நாட்டு தலைவர்களுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் தர வேண்டும். அந்த மக்கள் பொதுநலனில் அக்கறை காட்டும்படியான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தர வேண்டுமாய் நல் மனதை கொடுத்தருளும்படியாக இந்த வேளையிலே உருக்கத்தோடு ஒப்புக் கொடுப்போம். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வேலைக்காக, உன் தொழிலுக்காக மன்றாடு, ஒப்புக்கொடு. உன் தொழிலில் வளர்ச்சி அடைய, உன் வியாபாரம் சிறக்க, நீ பணி செய்து கொண்டிருக்கிற உன் பணியை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மேலும் உமக்கு நன்மைகள் பல செய்ய, அதன் வழியாய் நீயும் உன் வீட்டாரும் உன் குடும்பமும் ஆசீர்வாதமாய் வாழ உன் தொழிலை, உன் முயற்சியை, உன் வியாபாரத்தை, உன் பணியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க செபி. இந்த வேளையிலும் கூட சத்தீஸ்கர் மாநிலத்திலே பணி செய்து கொண்டிருந்த அந்த அருட்சகோதரிகளுடைய விடுதலைக்காக, அவர்கள் மனம் ஆறுதல் தேறுதல் படும்படியாக ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் கைது செய்யப்பட்டு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க, அவர்களை ஆறுதல் படுத்த, திடப்படுத்த, இதோ அந்த அரசு மனமிறங்கி அவர்களை விடுதலை செய்து மீண்டும் அவர்களுடைய பணியை அவர்கள் தொடர, இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை தரும்படியாக, அவர்களுக்கு ஆறுதல் தேறுதல் தரும்படியாக, அந்த ஆட்சியாளர்களுடைய மனதை மாற்றும்படியாக செபிப்போம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் நற்சுகம் பெற வேண்டும், குணமாக வேண்டும், அவருடைய நோய்கள் நீங்க வேண்டும். ஆண்டவர் அவர்களை மீண்டுமாய் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய ஆசீர்வாதத்தை தர வேண்டும். முதியவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதல் தேறுதலாய் இருக்க செபிப்போம். வேலைக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்கள், இளைஞர் இளம்பெண்களுடைய எதிர்கால வாழ்க்கை, திருமண வரன், குழந்தை பாக்கியம், குடும்ப கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை என எல்லா தேவைகளையும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்பு கொடுத்து இந்த புதிய மாதத்தினுடைய இறை ஆசீர்வாதத்திற்காக செபிக்க மன்றாடுவோம். திருப்பாடல் 123. விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தி உள்ளேன். பணியாளனின் கண்கள் தன் தலைவரின் கைதனை நோக்கி இருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழிச்சொல்லும் போதும். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரணத் தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெறவும் அவருடைய ஆசிர்வாதத்தை இந்த புதிய மாதத்தில் பெற்றுக்கொள்ளவும் ஜெபிப்போமாக. சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள்.